விஜய், குட்டி, காவேரி 2 பேருமே சேர்ந்து ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி வராங்க. அந்த சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு சூப்பராக வராங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. எவ்வளோ அழகாக இருக்கா, ஒரு தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. சரி வாங்க போகலாம் கோயிலுக்கு அப்படின்னு காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி, விஜய் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே பாருங்க, அங்கே ஒரு சிக்னல் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, அங்கே தானே போகணும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாங்க, அங்கே தான் போகணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படி கோயில் வாசலில் நிற்கிறாரு. ஆமாம், நீங்கள் கோயிலுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன், ஆனால் நீங்கள் போகும்போது எப்படி போவீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்கள் குழந்தை மாதிரி சின்ன குழந்தையா? அதெல்லாம் இல்லை, எனக்கு வீட்டுக்கு போக தெரியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. காவேரி கோயிலுக்கு போகிறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. கும்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே கோவமாக வராங்க. அம்மா, என்னம்மா பண்ணியிருக்க, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, எதுக்காக அவரு கூட என்னை கோயிலுக்கு அனுப்புன அப்படின்னு காவேரி அப்படியே கத்துறாங்க. ஏய், எதுக்குடி இப்படி கத்துற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருமா, நீ பேசாத, நீ பேசவே பேசாத. யாரோ ஒருத்தர்மா அவர் நமக்கு வேண்டியவரே கிடையாது. நீ எதுக்காக அவரு கூட கோயிலுக்கு போ, நீ போ. எல்லாமே நியமா கட்டாயப்படுத்துகிற, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ, அம்மு என்னோட கிளாஸ் தான், ஓகே, குழந்தை எனக்கும் பிடிக்கும். ஆனால் உனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்குமா, ஏதோ பேத்தியை பார்த்தா மாதிரி நீ சந்தோஷப்படுற, எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுற, எனக்கு அது ஒன்றுமே புரியவே இல்லைம்மா. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ பண்ணுறது எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. அந்த குழந்தைய பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அம்மா இல்லாத குழந்தைடி, அவரை பாரு, அவரும் பார்த்தா பாவமாக இருந்தது. என்னவோ அவங்கள பார்த்தா மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருந்தது. யாராவது நமக்கு ரொம்ப பிடிச்சிட்டா அவங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணுவோம். அப்படி தாண்டி நான் பண்ணேன், நீ என்னடி என்னையும் இப்படி யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க சாரதா. அம்மா, நீ பேசாத, உனக்கு ஒன்று தெரியுமா, அவர் கூட என்னை கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டேன், அவர் ட்ராப் பண்ணிவிட்டு போக வேண்டியது தானே, என்னங்க உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடட்டான்னு கேட்குறாரு. இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஓ, மாப்பிள்ளை இதெல்லாம் வேற கேட்டாரா அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே பாருமா, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, புரியுதா? இன்னொரு வாட்டி அவரை சாப்பிட கூப்பிடுறேன், நல்லா தலை வாழையில் போட்டு நல்லா மீன் கறிலாம் சாப்பாடெலாம் செஞ்சு போடுறேன்னு இன்னொரு வாட்டி சொன்னேன், உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. ஒரு அன்புனா என்னம்மா அம்மு, நல்லா இருக்கியா, இவ்வளோதான், இதுதான் பாசம். நீ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து என்ன அவரு கூட போ போ போன்னு கோயிலுக்கு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது. இன்னொரு வாட்டி என் கோவத்தை ஏதாவது பண்ண உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு அப்படியே காவேரி கத்துறாங்க. கத்திட்டாங்க, வந்து அப்படியே போகிறாங்க. சாரதா யோசிக்கிறாங்க. புருஷனோட அனுப்புறதுக்கு நான் இவ்வளோ கெட்ட பேர் எடுத்துகிட்ருக்கேன். காவேரி, நீ விஜயோட போகிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? நீ திட்டினதெல்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. நீ உன் புருஷனோட உன் குழந்தையோட கோயிலுக்கு போனல்ல, அது போதும். அது கூட எங்கள் கோயிலுக்குள்ளே வரவிட்ட, நீ தான் அப்படியே போன்னு சொல்லிட்டியே. பாவம் அவர் உன்னை பார்த்து எவ்வளோ வருத்தப்படுவார். ஒரு பொண்டாட்டியாக 5 வருஷம் கழித்து ஒருத்தர் பார்க்குறாரு. அப்படி இருந்தும் அவரால் உங்ககிட்ட சரியாக பேச முடியல. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயந்தான். சீக்கிரமாக ஞாபகம் வரணும். நீ, காவேரி எல்லாருமே ஒன்றா சேரணும். என் பேத்தி என் வீட்டுக்கு மறுபடியும் வரணும். நான் வளர்க்கணும். இந்த 5 வருஷமாக அந்த குழந்தைய நான் கையில் எடுத்து தொட்டு கூட நான் வளர்க்கலை. இனிமேவாது என் பேத்தியை பார்த்து பார்த்து நான் வளர்க்கணும். அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அங்கேருந்து காவேரி போகிறாங்க. போயிட்டு அந்த புடவை எல்லாமே அப்படியே கழட்டி போடுறாங்க. நமக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, என்னை தேவையில்லாத அப்படியே டென்ஷன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய், குட்டி, காவேரி 2 பேருமே கோயிலில் விட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது சந்தோஷமாக இருக்கார் விஜய். அப்பா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அம்மு. ஆமாம்மா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சொல்லுங்கப்பா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அம்மு. அம்மா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க, நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க, சீக்கிரமாக வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்பா உண்மையாவா? சூப்பர்ப்பா சூப்பர், அப்படி வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கும், நம்ம அடிக்கடி அவுட்டிங் போவோம், கோயிலுக்கு போவோம், அங்கே போவோம், எல்லா இடத்துக்கும் நீ, நான், அம்மு எல்லாருமே சேர்ந்து போவோம், ஜாலியாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா, சரிப்பா, அப்போ இதை போய் நம்ம தாத்தா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி சொல்கிறாங்க. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அம்மு. அங்கேருந்து தாத்தா பார்க்குறாரு. என்ன அம்மு, ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, நான் சந்தோஷமாக இருக்கேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கள் மிஸ் இருக்காங்கல்ல,
அவங்க வீட்டுக்கு நான் போனேன். போயிட்டு அந்த வீட்ல இருக்க பாட்டி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு சாப்பிடலாம் குடுத்தாங்க. அப்பாவுக்கு கூட நெறைய சாப்பாடெல்லாம் போட்டாங்க. மீனு, ஃபிஷ்ஷு எல்லாமே போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியாம்மா, சரிம்மா" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சரி வா அம்மு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அம்மு மாடிக்கு போறாங்க. அங்கேருந்து விஜய் வராரு. தாத்தா பார்க்குறாரு. "என்ன நீ போயிட்டு காவேரிய பார்த்தியா? அங்க சாப்பிட்டியா? சாரதா உன்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்களா?" அப்படின்னு விஜய்கிட்ட தாத்தா கேட்குறாரு. "ஆமா நான் போனேன். அவங்க சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டாங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இங்க பாருப்பா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இனிமேவாது உன் வாழ்க்கைய நீ காப்பாத்திக்கோ. நீ போய் பேசு, என்ன வேணா பண்ணு. எப்படியாவது ஞாபகத்த வர வச்சுட்டு பொண்டாட்டியோட நீ சேர்ந்து வாழு. சரியா? அது போதும்ப்பா எனக்கு. நான் தான் தாத்தா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. நான் பார்த்துக்கிறேன். எப்படியாவது காவேரிக்கு ஞாபகத்த வர வைக்கணும். அதுக்கு தான் ஒரு டாக்டர பார்த்துருக்கேன். காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டெப் எடுக்க முடியும்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரிப்பா, சரிப்பா. எது நடந்தாலும் இனிமே உனக்கு நல்லதாவே நடக்கும். அந்த கடவுள் ஏதோ ஒரு வகையில உன்னையும் உன் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால தான் இப்படிலாம் நடக்குது" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா அப்படியே விஜய் போறாரு. இப்படி இவன சந்தோஷமா பார்த்து எத்தன வருஷம் ஆச்சு. இவன் சிரிக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படி சாரதா வீட்ல இருக்காங்க. ஃபோன் பண்றாங்க. கங்கா அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "அம்மா என்னம்மா பண்ற? எப்படிம்மா இருக்க?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "ஏய் நான் நல்லா தாண்டி இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும்டி. அதுக்கு தாண்டி நான் ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "என்னம்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரு உனக்கு ஒண்ணு தெரியுமா? விஜய் தம்பி உயிரோட இருக்காருடி" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா என்னம்மா சொல்ற? நீ சொல்றது உண்மையா?" அப்படின்னு கேட்குறாங்க கங்கா. "ஆமாண்டி, அவர் உயிரோட இருக்காரு. காவேரியோட குழந்தையும் உயிரோட இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா, கங்கா எல்லாருமே லைன்ல இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க வீடியோ கால்ல. "அம்மா அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாண்டி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? காவேரி ஸ்கூல்ல டீச்சரா இருக்கால்ல, அதே கிளாஸ்ல தான் காவேரியோட பொண்ணும் படிக்கிறா. அப்பதான் விஜய் தம்பி பார்த்துருக்காரு காவேரிய. அதுக்கப்புறம் தான் தேடி வந்து இங்க பேசினாரு. நான் கூப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டேன் தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா நீ சொல்றத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்குமா. காவேரியோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நான் நினைச்சேம்மா. கடைசியில அந்த கடவுள் ஆரம்பிச்சு வச்சுட்டாருமா" அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்றாங்க. "அம்மா காவேரியோட குழந்தை எந்த மாதிரி இருக்காம்மா?" அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. "ஏய் அப்படியே காவேரி மாதிரியே இருக்காடி. ரொம்ப அழகா இருக்கா. அது மட்டும் இல்ல, ஒரு காவேரிய என்னால சமாளிக்க முடியல. இப்ப 2 காவேரி தெரியுமா? என்னம்மா வாய் பேசுறா தெரியுமா? அய்யய்யோ! அப்பாப்பாப்பாப்பா! தாங்க முடியல. எனக்கு கடவுளு கஷ்டத்த குடுத்தா ஒரடியா குடுத்துர்றாரு. சந்தோஷத்த குடுத்தா அதிகமா குடுத்துர்றாருடி. நான் அவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா நீ சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு போதும்மா. அதுதாம்மா ரொம்ப ரொம்ப வேணும். ஆமா நாங்கலாம் வந்து விஜய பார்க்கட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. கங்கா, யமுனா எல்லாருமே. "ஏய் அப்படிதான் வந்துற போறீங்கடி. அந்த மாரிலாம் வராதீங்க. ஏன்னா ஏற்கனவே காவேரிக்கு என் மேல நெறைய சந்தேகமா இருக்கு. இப்ப நீங்க உடனே வந்து எல்லாரும் வந்தீங்கன்னா, அவ இன்னும் அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சுருவா. அந்த மாதிரிலாம் வேணாம். கொஞ்ச நாள் போகட்டும். நானே சொல்றேன். அப்ப வந்து பாருங்க. சரியா?" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "சரிம்மா, சரிம்மா. அக்காவோட ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம அக்கா தான் நமக்கு முக்கியம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு யமுனா, கங்கா 2 பேருமே சொல்றாங்க. "என்னதான் இருந்தாலும் ரொம்ப ஆசையா இருக்குமா எனக்கு விஜயும், குழந்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "எனக்கும் தாண்டி அதான் சொல்றேன்டி கடவுள் குடுத்தா சந்தோஷத்த இவ்ளோ அதிகமா குடுப்பார்ன்னு எனக்கு தெரியாது. அவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நானு. என் பேத்திய பார்க்கும்போது அப்பப்பப்பப்பா தாங்க முடியல" அப்படின்னு சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி யமுனாவும் சொல்றாங்க. "அப்ப நான் சீக்கிரமா வந்து நான் குட்டி காவேரிய பார்க்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "சரிடி இருங்க, இருங்க நான் சொல்றேன் சரியா? எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா காவேரியோட வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கும். விஜய், காவேரி, குழந்தை 3 பேரும் சேர்ந்து இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "சரிடி நான் ஃபோன வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. அப்ப சாரதா யோசிக்கிறாங்க. எப்படியாவது விஜயும், காவேரியும் சேர்த்து வைக்கணும். அதுதான் நமக்கு முதல் வேலை. இந்த காவேரி திட்டினா திட்டட்டும். அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க எப்பவும் போல மிஸ்ஸு வராங்க. விஜய் வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு. போன உடனே அப்படியே அம்மு பார்க்குறாங்க. "மிஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மிஸ். லீவுக்கு உங்கள வந்து பார்த்தேன்ல, நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு அம்மு சொல்றாங்க. "அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி நீ போய் கிளாஸ் ரூம்ல உட்காரு போ. எல்லாரும் எடுங்க, எல்லாரும் படிங்க" அப்படின்னு காவேரி சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ காவேரி யோசிக்கிறாங்க. அம்மு கிட்ட நாம லிமிட்டா தான் வச்சுக்கணும். இல்லன்னா அவங்க அப்பாவும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து டென்ஷன் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. எல்லாருக்கும் கிளாஸ்லாம் எடுக்குறாங்க. எடுத்துட்டு வெளிய வராங்க. காவேரி மறுபடியும் அம்மு வந்து பேசுறாங்க. "மிஸ் இனிமே நான் லீவுக்கு உங்க வீட்டுக்கு வந்துரட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஐய்யய்யோ! அம்மு அப்படிலாம் யோசிக்கவே கூடாது.
லீவுக்கு அடிக்கடிலாம் வீட்டுக்கு வரக்கூடாது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி வரலாம். அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அப்படியா மிஸ்? ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. ஐய்யய்யோ! இந்த குழந்தை வந்தா கூட பரவாயில்ல. கூட அவங்க அப்பாவும் சேர்த்து வந்துருவாரு. வந்தா அப்படியே வாழை இல சாப்பாடுலாம் வேற போடணும். அப்பப்பப்பா! இதுக்கு மேல இவங்கலாம் வரவே வேண்டாம் அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. விஜய் எப்பவும் போல போறாரு. போயிட்டு டாக்டர பார்க்குறாரு. டாக்டர் உங்கள பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்பாயின்ட்மெண்ட் கேட்டு அப்படின்னு விஜய் சொல்றாரு. சொல்லுங்க விஜய் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்ல ஆ என்னோட ஒய்ஃப் இருக்கா. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அவ வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கும் அவளுக்கும். ஆனா நான் நல்லா ஆயிட்டேன். அவளுக்கு மட்டும் என்ன கல்யாணம் பண்ணது, குழந்தை பொறந்தது அந்த பாதி நினைவுகள் மட்டும் போயிடுச்சு. அவங்க அம்மா கூட இருந்தது மட்டும் தான் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் இருக்கு. அதனால என்ன யாருன்னே அவளுக்கு சுத்தமா தெரியல. டாக்டர் கிட்ட போய் கேட்டா, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. அதனால நாங்க என்ன பண்றது? அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது? காவேரிக்கு ஞாபகத்த எப்படி வர வைக்கிறது? இது எல்லாமே நீங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதனால தான் நான் உங்கள பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓகே விஜய், நீங்க ரிப்போர்ட்ட காட்டுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரிப்போர்ட்ட குடுக்குறாரு விஜய். அத வாங்கி அந்த டாக்டர் பார்க்குறாரு. நல்லா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு, ம் ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நாள் அவங்கள இங்க கூட்டிட்டு வாங்க. நான் செக் பண்றேன். என்ன பண்ணலாம் ஃபர்தரா எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு டைரக்ட்டா எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா ரிப்போர்ட்ல அப்படிதான் இருக்கு. இவங்க கிட்ட நீங்க டைரக்ட்டா சொன்னீங்கன்னா, இதனால வேற ஏதாவது பிரச்சனை வரும். அவங்களுக்கு ஒண்ணு சுத்தமா ஞாபகம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க குழப்பமாவாங்க. ஏன்னா மூளைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உடனே அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆனதுனால, நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இத ட்ரீட் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட்டு அவங்கள கூட்டிட்டு வாங்க. நாங்க செக் பண்றேன். செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எப்படி பார்த்தாலும் அந்த ரிப்போர்ட்ட பார்த்தா காவேரி சரியாயிடுவாள்ல அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்ல விஜய், அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா மூளைய பத்தி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. சுய நினைவு அந்த அந்த ஞாபகங்கள் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், இல்ல வராமலேயே போகலாம். ஏன்னா, அதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் குடுக்க முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யலாம். அது என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். ஏன்னா, மைண்ட் எப்போ எப்படி யோசிக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஓகே டாக்டர், நான் கண்டிப்பா காவேரி ஒரு நாள் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓகே பாய். நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே விஜய் போறாரு. எப்படியாவது காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியா சரியாக்கணும். அதுதான் முதல் வேலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நல்லபடியா சரியா விஜய், குட்டி, காவேரி 2 பேருமே சேர்ந்து ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி வராங்க. அந்த சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு சூப்பரா வராங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு. பார்த்தோனே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. எவ்வளோ அழகா இருக்கா! ஒரு தேவதை மாதிரி இருக்கா! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. சரி வாங்க போலாம் கோயிலுக்கு அப்படின்னு காவேரி கூட்டிட்டு போறாங்க. காவேரி, விஜய் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க. இங்க பாருங்க, அங்க ஒரு சிக்னல் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அங்க தானே போகணும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாங்க. அங்க தான் போகணும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அப்படியே கோயில் வாசல்ல நிக்கிறாரு. ஆமா, நீங்க கோயிலுக்கு நான் உங்கள கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன். ஆனா நீங்க போகும்போது எப்படி போவீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்க குழந்தை மாதிரி சின்ன குழந்தையா? அதெல்லாம் இல்ல. எனக்கு வீட்டுக்கு போக தெரியும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. காவேரி கோயிலுக்கு போறாங்க. சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே கோவமா வராங்க. அம்மா என்னம்மா பண்ணியிருக்க நீ? என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்காக அவரு கூட என்ன கோயிலுக்கு அனுப்புன? அப்படின்னு காவேரி அப்படியே கத்துறாங்க. ஏய் எதுக்குடி இப்படி கத்துற? அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாரும்மா நீ பேசாத. நீ பேசவே பேசாத. யாரோ ஒருத்தர்மா அவரு. அவரு நமக்கு வேண்டியவரே கிடையாது. நீ எதுக்காக அவரு கூட கோயிலுக்கு போ. நீ போ. எல்லாமே என்னை ஏம்மா கட்டாயப்படுத்துற? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ. அம்மு என்னோட கிளாஸ் தான். ஓகே. குழந்தை எனக்கும் பிடிக்கும். ஆனா, உனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்குமா? ஏதோ பேத்திய பார்த்தா மாதிரி நீ சந்தோஷப்படுற. எல்லாமே பார்த்து பார்த்து பண்ற. எனக்கு அது ஒண்ணுமே புரியவே இல்லம்மா. நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ பண்றது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க. என்னடி பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. அந்த குழந்தைய பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அம்மா இல்லாத குழந்தைடி. அவர பாரு. அவரும் பார்த்தா பாவமா இருந்தது. என்னவோ அவங்கள பார்த்தா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருந்தது. யாராவது நமக்கு ரொம்ப புடிச்சிட்டா, அவங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணுவோம். அப்படி தாண்டி நான் பண்ணேன். நீ என்னடி என்னையும் இப்படி யோசிக்கிற? அப்படின்னு கேட்குறாங்க சாரதா.
அம்மா நீ பேசாத, உனக்கு ஒன்று தெரியுமா, அவர் கூட என்னை கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டேன். அவர் ட்ராப் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. என்னங்க உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடட்டான்னு கேட்குறாரு. இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஓ, மாப்பிள்ளை இதெல்லாம் வேற கேட்டாரா அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே பாருமா, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது புரியுதா. இன்னொரு வாட்டி அவரை சாப்பிட கூப்பிடுறேன், நல்லா தலை வாழையில போட்டு நல்லா மீன் கறிலாம் சாப்பாடெலாம் செஞ்சு போடுறேன்னு இன்னொரு வாட்டி சொன்னேன், உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. ஒரு அன்புனா என்னம்மா அம்மு நல்லா இருக்கியா, இவ்வளோதான், இதுதான் பாசம். நீ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து என்ன அவர் கூட போ போ போன்னு கோயிலுக்கு சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது. இன்னொரு வாட்டி என் கோவத்தை ஏதாவது பண்ண உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு அப்படியே காவேரி கத்துறாங்க. கத்திட்டாங்க வந்து அப்படியே போகிறாங்க. சாரதா யோசிக்கிறாங்க. புருஷனோட அனுப்புறதுக்கு நான் இவ்வளோ கெட்ட பேர் எடுத்துட்ருக்கேன். காவேரி, நீ விஜயோட போகிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. நீ திட்டினதெல்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. நீ உன் புருஷனோட உன் குழந்தையோட கோயிலுக்கு போனல்ல, அது போதும். அது கூட எங்கள் கோயிலுக்குள்ளே வர விட்ட, நீ தான் அப்படியே போன்னு சொல்லிட்டியே. பாவம் அவர் உன்னை பார்த்து எவ்வளோ வருத்தப்படுவார். ஒரு பொண்டாட்டியா 5 வருஷம் கழித்து ஒருத்தர் பார்க்குறாரு. அப்படி இருந்தும் அவரால் உங்ககிட்ட சரியாக பேச முடியல. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயந்தான். சீக்கிரமாக ஞாபகம் வரணும். நீ காவேரி எல்லாருமே ஒன்றா சேரணும். என் பேத்தி என் வீட்டுக்கு மறுபடியும் வரணும். நான் வளர்க்கணும். இந்த 5 வருஷமாக அந்த குழந்தைய நான் கையில் எடுத்து தொட்டு கூட நான் வளர்க்கலை. இனிமேவாவது என் பேத்தியை பார்த்து பார்த்து நான் வளர்க்கணும். அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அங்கேருந்து காவேரி போகிறாங்க. போயிட்டு அந்த புடவை எல்லாமே அப்படியே கழட்டி போடுறாங்க. நமக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. என்னை தேவையில்லாத அப்படியே டென்ஷன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய், குட்டி காவேரி 2 பேருமே கோயிலில் விட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது சந்தோஷமாக இருக்கார் விஜய். அப்பா, நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அம்மு. ஆமாம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கப்பா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அம்மு. அம்மா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க, சீக்கிரமாக வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்பா உண்மையாவா? சூப்பர்ப்பா சூப்பர். அப்படி வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கும். நம்ம அடிக்கடி அவுட்டிங் போவோம், கோயிலுக்கு போவோம், அங்கே போவோம், எல்லா இடத்துக்கும் நீ நான் அம்மு எல்லாருமே சேர்ந்து போவோம், ஜாலியாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா, சரிப்பா. அப்போ இதை போய் நம்ம தாத்தா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி சொல்கிறாங்க. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அம்மு. அங்கேருந்து தாத்தா பார்க்குறாரு. என்ன அம்மு, ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, நான் சந்தோஷமாக இருக்கேன். என்ன நடந்துச்சு தெரியுமா, எங்கள் மிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு நான் போனேன். போயிட்டு அந்த வீட்டில் இருக்க பாட்டி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு சாப்பிடலாம் கொடுத்தாங்க. அப்பாவுக்கு கூட நிறைய சாப்பாடெல்லாம் போட்டாங்க. மீன், ஃபிஷ்ஷு எல்லாமே போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரி வா அம்மு, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அம்மு மாடிக்கு போகிறாங்க. அங்கேருந்து விஜய் வராரு. தாத்தா பார்க்குறாரு. என்ன நீ போயிட்டு காவேரியை பார்த்தியா, அங்கே சாப்பிட்டியா, சாரதா உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு விஜய்கிட்ட தாத்தா கேட்குறாரு. ஆமாம், நான் போனேன், அவங்க சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேவாவது உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கோ. நீ போய் பேசு, என்ன வேணா பண்ணு, எப்படியாவது ஞாபகத்தை வர வச்சுட்டு பொண்டாட்டியோட நீ சேர்ந்து வாழ், சரியா? அது போதும்ப்பா எனக்கு. நான் தான் தாத்தா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நான் பார்த்துக்கிறேன். எப்படியாவது காவேரிக்கு ஞாபகத்தை வர வைக்கணும். அதுக்கு தான் ஒரு டாக்டரை பார்த்துருக்கேன். காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா சரிப்பா, எது நடந்தாலும் இனிமேல் உனக்கு நல்லதாகவே நடக்கும். அந்த கடவுள் ஏதோ ஒரு வகையில் உன்னையும் உன் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக அப்படியே விஜய் போகிறாரு. இப்படி இவனை சந்தோஷமாக பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, இவன் சிரிக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படி சாரதா வீட்டில் இருக்காங்க. ஃபோன் பண்ணுறாங்க. கங்கா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணுற, எப்படிம்மா இருக்க அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. ஏய் நான் நல்லா தாண்டி இருக்கேன், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்டியா, அதுக்கு தாண்டி நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, உனக்கு ஒன்று தெரியுமா, விஜய் தம்பி உயிரோடு இருக்காருடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க கங்கா. ஆமாண்டி, அவர் உயிரோடு இருக்காரு, காவேரியோட குழந்தையும் உயிரோடு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா, கங்கா எல்லாருமே லைனில் இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க வீடியோ காலில். அம்மா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டி, உனக்கு ஒன்று தெரியுமா, காவேரி ஸ்கூலில் டீச்சராக இருக்கால்ல, அதே கிளாஸில் தான் காவேரியோட பொண்ணும் படிக்கிறா.
அப்போ தான் விஜய் தம்பி பார்த்துருக்காரு காவேரியை. அதுக்கப்புறம் தான் தேடி வந்து இங்கே பேசினாரு. நான் கூப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டேன் தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அம்மா நீ சொல்றத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்குமா. காவேரியோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நான் நினைச்சேம்மா. கடைசியில அந்த கடவுள் ஆரம்பிச்சு வச்சுட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்றாங்க. அம்மா காவேரியோட குழந்தை எந்த மாதிரி இருக்காம்மா அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. ஏய் அப்படியே காவேரி மாதிரியே இருக்காடி. ரொம்ப அழகா இருக்கா. அது மட்டும் இல்ல. ஒரு காவேரிய என்னால சமாளிக்க முடியல. இப்ப 2 காவேரி தெரியுமா? என்னம்மா வாய் பேசுறா தெரியுமா? அய்யய்யய்யோ! அப்பாப்பாப்பாப்பா! தாங்க முடியல. எனக்கு கடவுளு கஷ்டத்த குடுத்தா ஒரடியா குடுத்துர்றாரு. சந்தோஷத்த குடுத்தா அதிகமா குடுத்துர்றாருடி. நான் அவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அம்மா நீ சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு போதும்மா. அதுதாம்மா ரொம்ப ரொம்ப வேணும். ஆமா, நாங்கலாம் வந்து விஜய பார்க்கட்டுமா? அப்படின்னு கேட்குறாங்க. கங்கா, யமுனா எல்லாருமே. ஏய் அப்படிதான் வந்துற போறீங்கடி. அந்த மாரிலாம் வராதீங்க. ஏன்னா ஏற்கனவே காவேரிக்கு என் மேல நெறைய சந்தேகமா இருக்கு. இப்ப நீங்க உடனே வந்து எல்லாரும் வந்தீங்கன்னா, அவ இன்னும் அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சுருவா. அந்த மாதிரிலாம் வேணாம். கொஞ்ச நாள் போகட்டும். நானே சொல்றேன். அப்ப வந்து பாருங்க. சரியா? அப்படின்னு சாரதா சொல்றாங்க. சரிம்மா, சரிம்மா. அக்காவோட ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ப அக்கா தான் நமக்கு முக்கியம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யமுனா, கங்கா 2 பேருமே சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ரொம்ப ஆசையா இருக்குமா எனக்கு விஜயும், குழந்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கங்கா சொல்றாங்க. எனக்கும் தாண்டி அதான் சொல்றேன்டி கடவுள் குடுத்தா சந்தோஷத்த இவ்ளோ அதிகமா குடுப்பார்ன்னு எனக்கு தெரியாது. அவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நானு. என் பேத்திய பார்க்கும்போது அப்பப்பப்பப்பா தாங்க முடியல அப்படின்னு சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி யமுனாவும் சொல்றாங்க. அப்ப நான் சீக்கிரமா வந்து நான் குட்டி காவேரிய பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி இருங்க, இருங்க நான் சொல்றேன் சரியா? எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா காவேரியோட வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கும். விஜய், காவேரி, குழந்தை 3 பேரும் சேர்ந்து இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. சரிடி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப சாரதா யோசிக்கிறாங்க. எப்படியாவது விஜயும் காவேரியும் சேர்த்து வைக்கணும். அதுதான் நமக்கு முதல் வேலை. இந்த காவேரி திட்டினா திட்டட்டும். அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க எப்பவும் போல மிஸ்ஸு வராங்க. விஜய் வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு. போன உடனே அப்படியே அம்மு பார்க்குறாங்க. மிஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மிஸ். லீவுக்கு உங்கள வந்து பார்த்தேன்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா? அப்படின்னு அம்மு சொல்றாங்க. அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரி நீ போய் கிளாஸ் ரூம்ல உட்காரு போ. எல்லாரும் எடுங்க, எல்லாரும் படிங்க அப்படின்னு காவேரி சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ காவேரி யோசிக்கிறாங்க. அம்முகிட்ட நாம லிமிட்டா தான் வச்சுக்கணும். இல்லைன்னா அவங்க அப்பாவும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து டென்ஷன் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. எல்லாருக்கும் கிளாஸ்லாம் எடுக்குறாங்க. எடுத்துட்டு வெளியே வராங்க. காவேரி மறுபடியும் அம்மு வந்து பேசுறாங்க. மிஸ் இனிமே நான் லீவுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மு அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. லீவுக்கு அடிக்கடிலாம் வீட்டுக்கு வரக்கூடாது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி வரலாம். அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்படியா மிஸ்? ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. ஐயோ இந்த குழந்தை வந்தால் கூட பரவாயில்ல. கூட அவங்க அப்பாவும் சேர்த்து வந்துடுவார். வந்தால் அப்படியே வாழை இலை சாப்பாடெலாம் வேற போடணும். அப்பா இதுக்கு மேலே இவங்கெல்லாம் வரவே வேண்டாம் அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. விஜய் எப்பவும் போல் போகிறாரு. போயிட்டு டாக்டரை பார்க்குறாரு. டாக்டர் உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்பாயின்மெண்ட் கேட்டு அப்படின்னு விஜய் சொல்லுறான். சொல்லுங்கள் விஜய் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என்னோடய ஒய்ஃப் இருக்கா. எனக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. அவள் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எனக்கும் அவளுக்கும். ஆனால் நான் நல்லா ஆயிட்டேன். அவளுக்கு மட்டும் என்னை கல்யாணம் பண்ணது, குழந்தை பிறந்தது அந்த பாதி நினைவுகள் மட்டும் போயிடுச்சு. அவங்க அம்மா கூட இருந்தது மட்டும்தான் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் என்னை யாருன்னே அவளுக்கு சுத்தமாக தெரியல. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது? அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது? காவேரிக்கு ஞாபகத்தை எப்படி வர வைக்கிறது? இது எல்லாமே நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகே விஜய் நீங்கள் ரிப்போர்ட்டை காட்டுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு விஜய். அதை வாங்கி அந்த டாக்டர் பார்க்குறாரு. நல்லா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நாள் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வாங்க. நான் செக் பண்ணுறேன். என்ன பண்ணலாம் ஃபர்தராக எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு டைரெக்டாக எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா ரிப்போர்ட்டில் அப்படி தான் இருக்குது. இவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக சொன்னீங்கன்னா இதனால் வேறு ஏதாவது பிரச்சனை வரும். அவங்களுக்கு ஒன்று சுத்தமாக ஞாபகம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க குழப்பமாவாங்க. ஏன்னா மூளைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உடனே அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆனதுனால நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை ட்ரீட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. நாங்கள் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.
எப்படி பார்த்தாலும் அந்த ரிப்போர்ட்ட பார்த்தா காவேரி சரியாயிடுவாள்ல அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்ல விஜய், அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா மூளைய பத்தி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. சுயநினைவு அந்த அந்த ஞாபகங்கள் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், இல்ல வராமலேயே போகலாம். ஏன்னா, அதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் குடுக்க முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யலாம். அது என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். ஏன்னா, மைண்ட் எப்போ எப்படி யோசிக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஓகே டாக்டர், நான் கண்டிப்பா காவேரி ஒரு நாள் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓகே பாய், நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே விஜய் போறாரு. எப்படியாவது காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியா சரியாக்கணும். அதுதான் முதல் வேலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நல்லபடியா சரியாகணும்னு யோசிக்கிறார்.